அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு முயற்சி கூலி தரும். இன்ஷா அல்லாஹ் பாகம் 3. இறுதி இறை வேதமான திருக்குர்ஆன் இறக்கியருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களை காட்டிலும் மிக தீவிரமாக நல்லமல்களில் ஈடுபடுவார்கள். தவிர அக்காரியங்களின் பக்கம் தமது குடும்பத்தாரையும் தூண்டுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலான் மாதத்தில் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கும் வேளையில் வழக்கத்தை விட அதிகமாக வாரி வழங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டி கற்றுத்தருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மழை காற்றை விட அதிகமாக மக்களுக்கு நன்மையை வாரி வழங்கும் கொடையாளியாக திகழ்வார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் முழுவதையும் ஜிப்ரீல் எனக்கு ஓதி காட்டி வந்தார் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3220. ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள். இரவில் அல்லாஹ்வை தொழுது உயிர்ப்பிப்பார்கள். இறைவனை வணங்குவதற்காக தம் குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 2024. ஆனால் அறிந்தும் அறியாமலும் நாள் முழுவதும் நொடிக்கு நொடி கணக்கற்ற பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற நாம் கடமையான தொழுகைகளையாவது தவறாது பொறுப்புணர்வோடு நிறைவேற்றுகிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என விரும்பினாலும் அங்கு கேட்கப்படவிருக்கும் கேள்வியான தொழுகை விஷயத்தில் அதிகமான முஸ்லிம்கள் பொடுபோக்குத்தனமாகவே இருக்கிறார்கள். தொழுகையை விட இவ்வுலகத்தின் பயன்களை அடைவதற்காக அவர்கள் அதிகமான முயற்சிகளையும் முக்கியத்துவத்தையும் செலுத்துகிறார்கள் என்பதை நிதர்சனமாக காண்கின்றோம். இதுவல்லாமல் மற்ற அமல்களை விஷயத்திலும் நமது நிலை கவலைக்குரியதாகவே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அதிகமாக அறிவித்திருக்கிறார்கள். மற்ற நபி தோழர்களை விட இவர்களால் மட்டும் எப்படி அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்க முடிந்தது என்ற கேள்வி நமக்குள் எழுவதைப் போன்றே அன்றைய மக்களுக்கும் வந்தது. இந்த கேள்வியை கேள்விப்பட்ட போது இதற்கான பதிலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அவற்றை காண்போம். ஆராஜ் என்பவர் கூறியதாவது: அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நபி மொழிகளை அறிவிக்கிறாரே என மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் வேதத்தில் 2 வசனங்கள் மட்டும் இல்லை என்றால் நான் ஒரு நபி மொழியை கூட அறிவித்திருக்க மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 159 என்ற 2 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். மேலும் தொடர்ந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்த எங்கள் சகோதரர்களோ வியாபார போக்கில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மதினாவில் இருந்த அன்சாரி தோழர்களோ தங்கள் விவசாய செல்வங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அபூ ஹுரைராவாகிய நான் முழுக்க வேறு வேலைகளில் ஈடுபடாமல் பட்டினியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்தேன். மற்றவர்கள் வருகை தராத இடங்களுக்கெல்லாம் நான் சென்றேன். அவர்கள் மனப்பாடம் செய்யாதவற்றை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் புகாரி 118. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.